இப்ப நம்ம கடலூர்ல சிப்காட் இருக்கு. இந்த சிப்காட்ல உள்ள கழிவெல்லாம் கடல்ல கலந்து கடல் வளம் நாசமாயிடுது. இந்த சிப்காட் இருக்கிற தொகுதி குறிஞ்சிப்பாடி தொகுதி. இந்த குறிஞ்சிப்பாடி தொகுதியினுடைய எம்எல்ஏ யாருன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அவர் தான் அமைச்சர். அப்ப இந்த இந்த அதாவது அரசாங்கம் இந்த கழிவெல்லாம் கலக்குதுன்னு இதை தடுக்கிறதுக்கு இந்த அமைச்சருக்கு திராணி இருக்கா? மக்கள் நாசமாயிட்டு இருக்கான், இதை கண்டுக்கிறதுக்கு அமைச்சர் இல்ல. அப்ப கடலூர் மாவட்டம் இவ்வளவு பின்தங்கி இருக்குது. மாநில முதலமைச்சர் அவர்கள் கடலூர்ல வஞ்சிக்கிறார், கடுமையா வஞ்சிக்கிறார். இதை கேட்கறதுக்கு துப்பு இல்லாம 2 அமைச்சர்கள். நம்மளுடைய மாநில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை 1-2 நாளைக்கு முன்ன கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா மாநில சுயாட்சை. ஆனா திடீர்னு எப்படி இவங்களுக்கு இதெல்லாம் தோணுதுல தெரியல, மாநில சுயாட்சியை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா மத்திய அரசாங்கம் அதாவது மாநிலத்தில் இவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் போது மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு, இப்படி சுயாட்சி இப்படின்னு அதாவது தமிழக மக்களை ஒருங்கிணைக்கிறாங்களாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசாங்கத்தின் மீது பார்வையை மாத்துறாரு அப்படின்ற மாதிரி சூழ்நிலையை உருவாக்குறாரு. சார் நல்ல விஷயம், இன்னைக்கு மாநில சுயாட்சியை கேட்கறீங்க, நல்ல விஷயம். ஆனா இந்த மாநிலத்தில் வரக்கூடிய வருமானத்துல 95% சென்னைக்கே செலவு பண்றீங்க. என்ன போல கடலூர் மாவட்டத்தில் உள்ளவங்க மிக வருத்தப்பட்டு இருக்கோம். அப்ப நாங்க கடலூர் மாவட்டத்தில் மாவட்ட சுழற்சி கேட்டா என்ன நிலைமையாகும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. மாவட்ட சுழற்சி கேட்போம், ஏன்னா எங்களுக்கு கேட்கக்கூடிய உரிமை இருக்குது. இப்ப இந்த கடலூர் மாவட்டம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கல்வியில ரொம்ப பின்தங்கிய மாவட்டம் எதுனா கடலூர் மாவட்டம் தான். கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா இந்த 12th +2 12th மார்க் லிஸ்ட் வரும்போது பாத்தீங்கன்னா 28 30 அந்த லிஸ்ட்ல தான் இருக்கும். ஏன்னா கல்வியில அதே மாதிரி தொழிற்சாலை பாத்தீங்கன்னா எந்த மாவட்டத்திலயும் கட்ட மாட்டேன்னு சொல்ற கெமிக்கல் தொழிற்சாலை. இப்ப இந்த கடற்கரை ஓரமா பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல் தொழிற்சாலை பூரா கட்டி அந்த கழிவெல்லாம் கடல்ல கொண்டு விட்டு கடலும் நாசமாயிடுச்சு, கரையும் நாசமாயிடுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிமெண்ட் தொழிற்சாலை, இந்த சிமெண்ட் தொழிற்சாலையை கொண்டு வந்து விட்டு மாசு படிஞ்சு குடிநீர் கெட்டு இந்த கடலூர் மாவட்டத்தை சீரழிக்கிறதா இவங்களுடைய வேலை. இதுக்கு இந்த லட்சணத்துல கடலூர் மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள் இருக்காங்க. ஆனா 2 அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்கறாங்களே தவிர என்னுடைய மாவட்டத்துக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு கேட்கறதுக்கு இவங்களுக்கு அருகதை இருக்கா? இப்ப நம்ம கடலூர்ல சிப்காட் இருக்கு. இந்த சிப்காட்ல உள்ள கழிவெல்லாம் கடல்ல கலந்து கடல் வளம் நாசமாயிடுது. இந்த சிப்காட் இருக்கிற தொகுதி குறிஞ்சிப்பாடி தொகுதி. இந்த குறிஞ்சிப்பாடி தொகுதியினுடைய எம்எல்ஏ யாருன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அவர் தான் அமைச்சர். அப்ப இந்த இந்த அதாவது அரசாங்கம் இந்த கழிவெல்லாம் கலக்குதுன்னு இதை தடுக்கிறதுக்கு இந்த அமைச்சருக்கு திராணி இருக்கா? மக்கள் நாசமாயிட்டு இருக்கான், இதை கண்டுக்கிறதுக்கு அமைச்சர் இல்ல. அப்ப கடலூர் மாவட்டம் இவ்வளவு பின்தங்கி இருக்குது. மாநில முதலமைச்சர் அவர்கள் கடலூர்ல வஞ்சிக்கிறார், கடுமையா வஞ்சிக்கிறார். இதை கேட்கறதுக்கு துப்பு இல்லாம 2 அமைச்சர்கள். ஒரு அமைச்சர் கூட இல்ல, கடலூர் மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள். மேற்குல அமைச்சர் சிமெண்ட் ஆலை மட்டும்தான் அங்க நாசமாயிட்டு இருக்கு. விவசாயம் ஃபுல்லா அழிஞ்சு போச்சு. வர வேண்டிய காவேரி தண்ணி கொண்டு வந்து இங்க விவசாயம் பண்ண முடியல. இந்த நெய்வேலியில கழிச்சு போட்ட தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு சூழ்நிலை இந்த கடலூர் மாவட்டத்தில் இருக்கு. அப்ப கடலூர் மக்கள் 1-2 எங்களுக்கு கடலூரில தண்ணி சுழற்சி வேணும் அப்படின்னு கேட்டா, தன்னாட்சி வேணும்னு கேட்டா இவர்களுக்கு எப்படி பதட்டமாகும்? நீங்க மாநில சுழற்சி கேக்குறீங்க, ரைட்டு. ஒவ்வொரு மாநிலமும் சுழற்சியை கேட்ட நாடு என்ன ஆகும்? அதே மாதிரி மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்டமும் சுழற்சியை கேட்ட மாநிலம் என்ன ஆகும்? பிரிவினைவாதத்தை நீங்கள் பேசுனீங்கன்னா அதே பிரிவினைவாதத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் பேசுவாங்க. அந்த மாதிரி அதாவது ஒன்றுபட்ட இந்தியா தான் உலகத்தை ஆள முடியும். ஆனா பிரிவினைவாதம் பேசினீங்கன்னா இப்ப நாங்க கேட்கிற கேள்வி உங்களால பதில் சொல்ல முடியுமா? இன்னைக்கு சென்னை சுத்தி உள்ள அந்த 7-8 மாவட்டமும் ஜெகஜோதியே ஜெலிக்க வச்சிருக்கீங்க. கல்வியில, வேலை வாய்ப்புல, எல்லாத்துலயும் இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள்லாம் படுமோசமா வச்சிருக்கீங்க. விவசாயமும் இல்ல, சாராயத்தை குடிச்சு சாக எடுத்துட்டு இருக்கீங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல சாராயத்தை குடிச்சு அவன் செத்துட்டு இருக்கான், வேலை வாய்ப்பு இல்லாம. அப்ப இவ்வளவு கொடூரமா தான் இந்த மாவட்டங்களை வச்சிருக்கீங்க. இப்ப நாங்கெல்லாம் சுயோட்சை கேட்டா என்ன ஆகும்? எங்களுடைய வருமானம் எங்க மாவட்டத்துக்கு வேணும். இப்ப எங்களுடைய வருமானத்துல சென்னையில போடுறீங்க. இப்ப எங்களுடைய வருமானம் எங்களுக்கே கொடுங்க, எங்க கலெக்டர் கொடுங்க. அவர் பார்த்துப்பாரு எங்க மாவட்டத்தில் வரவு செலவை. எங்க மாவட்ட கலெக்டர் கொடுத்துருங்க, அவர் வரவு செலவு சூப்பரா பார்த்து கடலூர் மாவட்டத்தில் கல்வியில, வேலை வாய்ப்புல எல்லாத்துலயும் முதல் மாவட்டமா கொண்டு வந்துருப்பாரு. அருமையான கலெக்டர் இருக்காரு, எல்லாத்துலயும் கொண்டு வந்துருவாரு. வருமானத்தை ஃபுல்லா அங்க கொடுத்துருங்க. இப்படின்னு பேசுற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கிட்டு இருக்காதீங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. என்ன ஒரே ஒரு விஷயம், ஒரு கதையை சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா வீடியோ பெருசா போயிடுச்சு.